மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் வாக்குகளை கவர பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் மக்கள் கூட்டத்தை கலகலப்பாக மாற்றிய சில அரசியல் தலைவர்களின் பரப்புரை குறித்து இப்போது பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே சுட்டெரிக்கும் வெயிலில் பரப்புரை செய்த கரூர் தொகுதி அதிமுக நிர்வாகி தங்கவேல், ஆளே இல்லாத கடையில் டீ ஆற்றுவது போல யாரும் இல்லாத வெட்ட வெளியை பார்த்து மைக்கை பிடித்து பேசியது அவ்வழியை கடந்து சென்றவர்களை சிரிப்பில் ஆழ்த்தியது. சிரிப்பலையை வரவழைத்த வேட்பாளர்களுக்கு மத்தியில் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் நடைபெற்ற அதிமுக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் பாக்குமார் தழுதழுக்க கண்ணீர் விட்டு பேசினார். பாஜக கூட்டணியுடன் வைத்த கூடா நட்பு கேடாய் முடிந்ததாக வேதனை தெரிவித்த அவர், இயக்கத்தை வலுவடைய செய்ய ஒவ்வொரு தொண்டனும் எவ்வளவு செலவு செய்திருக்கிறார்கள் தெரியுமா என கேள்வி எழுப்பினார். 3 ஆண்டு காலத்தில் இந்த இயக்கத்தை இங்கே வலுவடைய செய்வதற்கு ஒவ்வொரு தொண்டர்களும் எவ்வளவு செலவு செய்கிறார்கள் என்பது அனைவருக்குமே தெரிந்தது. இதற்கு சொல்கிறேன், அன்றைக்கு இந்த மண்டபத்திலே நாம் கூட்டம் நடத்தினோம் என்று அது பார்க்கிறார்கள். இன்றைக்கு மண்டபம் நிரம்பி வருகிறது. கூட்டம் முடிந்த பிறகு தொண்டர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்ட நிலையில் உணவு வழங்கும் இடத்தில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தோழமை கட்சிகளுக்கு அன்பான வேண்டுகோள் விடுப்பதாக பேசிய கிருஷ்ணகிரி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத், சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக்காமல் நம்ம வீட்டு தேர்தல் திருமணத்தை ஒற்றுமையாக இருந்து செய்ய வேண்டும் என நிர்வாகிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இந்த நேரத்தில் அந்த சின்ன இஷ்யூஸ் நம்ம பெருசுப்படுத்தாம இது நம்ம வீட்டு கல்யாணம், தயவுசெய்து நம்ம ஒற்றுமை இருந்து ஏதாச்சும் நம்ம உட்கார்ந்து பேசிக்கலாம், பேசி தீர்த்திக்கலாம். வேலூரில் நடைபெற்ற திமுக பிரச்சார கூட்டத்துக்கு முன்னதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாட்டு கச்சேரியில் அமைச்சர் துரைமுருகன் வைப் செய்தார்.